2022ஆம் ஆண்டு ஜென்ரல் இங்கிலீஷில் காணப்பட்ட கொஷின் நம்பர் 2 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓலெவல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தான் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 பார்க்குறேன். ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரை கொஷின் 1 கொஷின் 2 தான் நிற்க போகுது. இது பேப்பர் 1க்குரியது. இந்த கொஷின் முழுக்க கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், வினைச்சொல்லோட ஃபார்ம் வடிவத்தை பற்றினதாக தான் இருக்க போகுது. இந்த கொஷினை நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாங்கிறாக்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. ரொம்ப நல்ல டீப்பாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஒவ்வொன்றா நம்ம வாசிப்போம். ஃபில் இன் ஈச் பிளாங்க். ஈச்சுன்னு செல்லும்போது ஒவ்வொரு என்ன அர்த்தம்னா எல்லா. ஃபில் இன் ஈச்சுன்னா ஒவ்வொன்று, எல்லா. உடன், வித்துன்னா உடன், என்னத்தோட, த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், வினைச்சொல்லினுடைய சரியான உருவம், சரியான வடிவத்தோட என்ன செய்யுங்க, நீங்கள் ஒவ்வொரு இடைவெளியும் நிரப்புங்க. கிவன் வித்தின் பிராக்கெட்ஸ் அப்படின்னா அடைப்புக்குறிகளுக்கு இடையில் வினைச்சொற்கள் காணப்படுகின்றன. அந்த வினைச்சொற்களுக்குரிய சரியான வடிவத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இனம் கண்டு நம்ம இடைவெளியை நம்ம நிரப்ப போகிறோம். இப்போ வாசிப்போம். என்னடா, டேனியல்ங்கிற ஒரு ஆள் இஸ்ன்னா இருக்கிறார். என்னவாக இருக்கிறார்? ஃபேமஸ் மெக்கானிக், ஒரு பிரபல்யமான. ஃபேமஸ் இந்தியன்னா பிரபல்யமான. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான இங்கிலீஷை கொண்டு அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டான இங்கிலீஷை தான், அட்வான்ஸ்டான வொக்கேபுலரிஸ் எல்லாம் சொல்வளங்களை கொண்டு தான் அவங்க கொஷின் பேப்பர் தருவாங்க. அப்போ நீங்கள் அதிகமான சொல்வளங்களை படிக்கிறது மிகவும் முக்கியமானது. அதையும் தாண்டி ஒரு சொல்லுக்குரிய ஒத்தகருத்து சொற்கள், எதிர்கருத்து சொற்கள், சினனிம் ஆன்டனிம்ஸை நீங்கள் கட்டாயம் படித்து கொள்ள வேண்டும். மிகவும் பெரிய பெரிய சொற்களை நீங்கள் படித்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன சொற்கள் வரமாட்டா. இவ்வளவு ஃபேமஸுக்கு இன்னொரு ஒத்தகருத்து சொல்லலாம். என்னென்னா, இங்கே ஃபேமஸுக்குரிய ஒரு சினனிம் நம்ம வெல் நோன் எடுக்கலாம். டேனியல் ஒரு ஃபேமஸ் மெக்கானிக்காக இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? இந்த சிட்டி கராஜ், ஒரு நகர்ப்புறத்தில் கராஜ் ஒன்று காணப்படுது. அந்த கராஜில் டேனியலுங்கிறவரா மெக்கானிக்காக, ஃபேமஸ் மெக்கானிக்காக இருக்கிறார். எண்டு மற்றும் ஹீ பிளாங்க் ஒர்க் இன் திஸ் பிளேஸ் ஃபார் மோர் தேன் 20 years. இங்கே வசனம் நிறைவேற்றிட்டு ஹீ பிளாங்க் ஒர்க் இன் திஸ் பிளேஸ், இந்த பிளேஸில் வேலை செய்கிறாரு. ஃபார் மோர் தேன் 20 years. இங்கே வசனத்தில் நம்ம இடைவெளி எப்படி நிரப்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம நினைவு வச்சிருக்கணும். என்னென்னா, பொதுவாக நம்மளுக்கு தெரியும் 3 பிரதானமான காலங்கள் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஒவ்வொரு டென்ஸும் நன்னாள் எஸ்பெக்டை கொண்டிருக்கும். அதாவது நம்ம சப்டென்ஸ் இன்னும் சொல்லலாம். அப்போ இதில் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது தான். ப்ரெசன்ட் டென்ஸில் 4 வகையான சப்டென்சஸ் எடுக்கலாம், அல்லது 4 எஸ்பெக்ட் இருக்குது. அதை நம்ம எப்படி அந்த 4ஐயும் நம்ம வசனங்கள் அமைப்பை வச்சு என்ன செய்யணும்னா, அது எந்தெந்த விதமான டென்ஸ், எந்த விதமான அது டைப்புன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே சப்ஜெக்டோட வேர்ப் வந்துட்டேன்னா, சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக வேர்புண்டா என்ன அர்த்தம்னா, அந்த வினைச்சொல் சிம்பிளாக காணப்பட வேண்டும். சிம்பிள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வினைச்சொல் இருக்கணும். ஒரு வினைச்சொல் இருக்குமாக இருந்தால் அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வேர்க்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே சப்ஜெக்ட் ஒன்று காணப்படுது, இங்கே வேர்ப் காணப்படுது. சிம்பிள்னு சொல்லக்கள் என்ன அர்த்தம், ஒரே ஒரு வினைச்சொல் தான் காணப்படுகின்றது. அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லக்கல ஒரு சப்ஜெக்டும் ஒரு எழுவாயும் ஒரு வினைச்சொல்லும், அந்த வினைச்சொல்லுக்குரிய ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளோட அந்த வினைச்சொல் வருமாக இருந்தால் நம்ம அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்ஜெக்டோட இங்கே ஒரு பி வெர்ப் இன்சர்ட் பண்ணப்படலை. எப்படி வரப்போகுது? ஹீ இஸ்ங்கிற பி வெர்ப் ப்ரெசண்ட்டை குறிக்கிற பி வெர்ப்ஸ் 3. ஏம், இஸ், ஆ. ஐக்குரியது ஏம், அப்போ ஐ வரல, அதனால் ஏம் வரல. அப்போ சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரி ஹீ இஸ்ன்னு வருது. மெயினான வினை சொல்லுக்குரிய ஐஎன்ஜி ஃபார்மை நம்ம சேர்க்கும் பட்சத்தில் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்க போகுதுன்னா, சப்ஜெக்டோட ஹேவ் அல்லது ஹேஸ் வரப்போகுது. அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்னா ஹேவ்ஸாகவும், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ஹேவாகவும் காணப்பட்டுட்டு அடுத்த வார பிரதானமான மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், வேர்ப் 2 வகைப்படும். மூலாவது ரெகுலர் வேர்புன்னு சொல்லி, அடுத்து இர்ரெகுலர் வேர்புன்னு சொல்லி காணப்படும். இர்ரெகுலர் வேர்ப் எண்ணிக்கையில் 250 தான் காணப்படுது. 250ங்கிறது மேக்ஸிமம். நீங்கள் 250 படித்தாலே காணும். 250 கொள்ள நம்மளுக்கு தேவையானது ஒரு 150 காணும். ஆனால் 250 தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அந்த இர்ரெகுலர் வேர்ப் 250 தான் காணப்படுது.
irregular வேர்புண்டா என்ன? பாஸ்ட் டென்ஸும் ஒரு வினைச்சொல்ல பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஈடியில் முடியாட்டி நம்ம அதை என்ன சொல்லுவோம்? irregular வேர்புன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான வேர்ப்ஸ் காணப்படுது. அப்போ 250 irregular வேர்பையும் தாண்டினா மிச்சம் இருக்கிற வேர்ப்ஸ் எல்லாம் வந்து ரெகுலர் வேர்பாக காணப்படும். நம்ம இங்கே காணப்படுகிற 250 அல்ல 150 மேக்ஸிமம் irregular வேர்ப்ஸை நம்ம நல்லா பாடமாக்கி வச்சுட்டோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஜென்ரல் இங்கிலீஷை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு மிகவும் ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு வினைச்சொல் வந்து ரெகுலராக irregularன்னு சொல்லி எப்படி மதிப்போம்னா நம்ம அந்த வினைச்சொல்ல irregular verb லிஸ்ட்டுக்கு தேடுவோம். irregular verb லிஸ்ட்டுக்கு தேடும்போது தான் அதில் பாஸ்ட் டென்ஸ் என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னு சொல்லி கற்றுக்கொள்வோம். மாறாக அந்த லிஸ்ட்டுக்கு இல்லாட்டி மிச்சம் இருக்கலாம் என்ன இருக்க போதும் ரெகுலர் வேர்பாக இருக்க போதும். இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வரணும். அப்போ அதுக்குரிய வேர்ப் வந்து என்ன? ஹீ ஹேஸ். வேர்க்குரிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வேர்க் வந்து ஒரு ரெகுலர் வேர்ப். அதனால் அதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து இடி வந்துட்டு. அடுத்த டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசென்ட்டாக காணப்படும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் இன் ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும், பெர்ஃபெக்ட்னு வரக்குள்ள ஹேஸ் வரணும் அல்லது ஹேவ் வரணும். ப்ரெசென்ட்னு சொல்லக்குள்ள அது நிகழ்காலத்தை குறிக்க வேண்டும். ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது? சப்ஜெக்ட் ஒன்று வரப்போது ஹேஸ் பீன் அல்லது ஹேவ் பீன். சிங்குலர் சப்ஜெக்ட் நம்ம ஹேஸ் பீனும், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ஹேவ் பீனும் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே வர வினைச்சொல் மெயின் வேர்பு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஐஎன்ஜி ஃபார்மை போட்டு யூஸ் பண்ணுவோம். ஹி ஹேஸ் பீன் ஒர்க்கிங். ஃபோங்கிறது நம்ம பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது. அந்த ஐஎன்ஜி ஃபார்முக்கு அங்கால வாரத்துக்கு வந்து நம்ம ஃபோங்கிறது வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுவோம், அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கட்டாயம் என்றாலும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இங்கே ஹெல்ப் பண்ண போகிறது அதுதான். ஹி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 20 years. அவர் 20 வருடமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லது ஹி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் 2005 என்று வரும். இங்கே காலம் இங்கே நாட்களை செல்லுமாக இருந்தால், இங்கே வருடம் காலத்தை டிரெக்டாக டேட்டை போட்டு செல்லுமாக இருந்தால் நம்ம இங்கே சின்ஸ் என்று சொல்லியும், இங்கே எவ்வளோ காலமாகங்கிற கேள்விக்கு விட இருக்குமாக இருந்தால் ஃபோம் யூஸ் பண்ணுவோம். இதே டெக்னிக்கை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஈ இன் திஸ் பிளேஸ் நீங்கள் வெட்டுங்க. ஈ ஒர்க் இன் திஸ் பிளேஸ் நம்ம இதோட எக்ஸ்ட்ரா எடுப்போம். ஃபார் மோர் தென் 20 years. இங்கே நம்மளுக்கு சொல்லித்தர போகிறது ஃபோர் தான். ஆனால் என்ன டென்ஸ்ன்னு சொல்லி இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து என்னென்னா இங்கே காணப்படுகின்ற இஸ் தான். அப்போ இங்கே டேனியல் வந்து இஸ்ஸில் காணப்படுறதால, இங்கே டேனியல் இஸ்ன்னு சொல்கிறதால இது ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லித்தாங்க. அப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் செல்லும்போது அடுத்த வாரம் எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற எல்லாம் வந்து ப்ரெசென்ட்டாக காணப்படும். அதனால் நம்ம இந்த ஃபோர் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ என்ன வரப்போகுது? சப்ஜெக்ட் வந்து ஹீ, அதனால் ஹேஸ் பீன் வரப்போகுது. பிரதானமான வினைச்சொல் வந்து ஒர்க், அப்போ ஒர்க்கிங் வரப்போகுது. ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் பிளேஸ் ஃபார் மோர் தென் 20 years. ஸோ அதனால் ஹீ யார்? அந்த டேனியல் நோ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் என்று சொல்லும்போது வாடிக்கையாளர்களில் அதிகமான ஆட்கள் அவருக்கு தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ். எதனால் தெரியுமா? பை எதன் மூலமாக தெரியும்? தேர் நேம்ஸ் அவர்களுடைய பேரின் மூலமாகவும், மற்றும் ப்ரொஃபஷன் அவர்களுடைய தொழில்கள் மூலமாகவும். இந்த டேனியல் வேலை செய்கிற கெராஜில் நிறைய பேர் வாரத்தால் அடிக்கடி தொடர்ச்சியாக வாரத்தால் 20 வருஷம் அவர் ஒர்க் பண்ணுறதால ஒரு அதிகமான கஸ்டமர் பேரின் மூலமாகவும் பேரை கொண்டும் அவர் என்ன தொழில் செய்கிறான்னு சொல்லியும் தெரியுமா? இங்கே பார்ப்போம் எப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வந்து என்னென்னா நோங்கிற வினைச்சொல்லை நம்ம வந்து சொல்லுவோம். ஸ்டேட்டிவ் வேர்புன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டேட்டுன்ற வினைச்சொல் இருக்குது. ஸ்டேட்டுன்னா என்ன? ஒரு தன்மையில் இருக்கிறது, ஒரு நிலைமையில் இருக்கிற வினைச்சொற்களை சொல்ல நாம் ஸ்டேட்டிவ் வேர்புன்னு சொல்கிறோம். அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கிறதுக்கு இயலாது, ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்க முடியாத வினைச்சொற்களை நம்ம ஸ்டேட்டிவ் வேர்புன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஃபீல், நோ, அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப். அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம இதுக்கு எடுக்கவே இயலாது. நம்மளுக்கு தெரியும் 4 எஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று சிம்பிளில் இருக்குது, ரெண்டாவது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, மூணாவது பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது, நாலாவது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்.
ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லி 12 துணை காலங்கள் அல்லது 12 எஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டுக்குரிய PDF ஃபைலை நான் கீழே போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம், ING ஃபார்மும் கொண்டு வர இயலாது. அப்போ இரண்டாவதாகவும் கண்டினியூஸ் காணப்படுகின்ற, நாலாவதாக காணப்படுகின்ற பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் என்ன செய்ய மாட்டா, வர மாட்டேங்குது. அப்போ சிம்பிள்லையும் பெர்ஃபெக்ட்லையும் நான் என்ன செய்ய போதோ வரப்போதோ. அப்போ நம்ம இங்கே என்ன எடுப்போம்டா, நம்ம இங்கே எடுக்க போகிறோம் என்னென்னா ஒரு உண்மையே செல்ல போகிறோம். இங்கே உண்மையை செல்ல போகிறோம். அதனால் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சிம்பிள் டென்ஸ் தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். சிம்பிள் டென்ஸில் என்ன டென்ஸ், ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃபியூச்சரான்னு சொல்கிறது வந்து இவ்வளோ நேரத்துக்கு இங்கே இருக்கிற இஸ்ஸும் இங்கே இஸ்ஸு வந்து இங்கே என்ன டென்ஸ்ன்னு சொல்லி தந்துட்டு அப்போ டென்ஸ் இன்னும் மாறுபடலை. அதனால் நாம் ப்ரெசன்ட் டென்ஸாகவே எடுக்கப்புறம் அதுலேயும் என்ன குறிப்பான டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக எடுக்கப்புறம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லக்கல சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வினைச்சொல் தான் என்ன செய்ய போகுது, இங்கே வரப்போகுது. அப்போ நோக்குரிய சிங்குலர் வேர்ப் என்ன, நோஸ். ஓகே, அடுத்தது ஒன் டே என்று செல்லும்போது ஒரு நாள். ஒன் டே நம்ம கவனிக்கணும் என்னென்னா ஒரு கதை செல்லும்போது தான் நாம் ஒன் டே என்ற செல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில நேரம் சம்டே என்று செல்லும் நீங்கள் கேள்விப்படுவீங்க. சம்டே என்று சொல்லி இது வந்து ஃப்யூச்சர் செல்லும். ஐ வில் பிகம் அ டாக்டர் சம்டேன்னு சொல்லலாம், சம்டைம் ஒன் டேன்னு சொல்லலாம். ஆனால் இவிடத்தை குழப்பம் தருது என்ன, ஒன் டேன்னு சொல்கிறது ஃப்யூச்சராக பாஸ்டான்னு சொல்லி. அப்போ இவிடத்தை வந்து பாஸ்ட்டு தான் ஒன் டேங்கிறது. பொதுவாக நம்ம ஒரு நாளில் செல்லும்போது நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் செல்லுவோம். நம்ம கதைகள் செல்லும்போது ஒன் டேன்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் தான் ஆரம்பிப்போம். சில நேரம் சம்டேன்னு சொல்லி எங்கேயாவது இங்கே இடைவெளியில் கடைசியில் முடியுமாக இருந்தால் இது ஃப்யூச்சரை குறிக்கிற மாதிரிங்க வாசிப்போம். ஒன் டேன்னு சொல்லும்போது அப்போ அவங்களை எடுத்து தராங்க என்னென்னா இனிமேல் வரப்போகிறது வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்க போகுது. வைல் முக்கியமாக கவனிக்கணும் என்றால் வைல் ஹீ அவர் ரிமூவ் வேல்ஸை கலட்டுகிறார், ரிமூவ் எடுக்கிறார், ஃப்ரம் இருந்து எங்கேருந்து, காஸ் இன்ஜின் காரினுடைய இன்ஜினில் இருந்து அவர் அந்த வேல்ஸை கலத்துறாராம். கமா ஹீ அவர் ஷோ பார்த்தார், என்னத்தை பார்த்தார், ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன் ஒரு பிரபல்யமான ஹார்ட் சர்ஜனை இதய சத்திர சிகிச்சை செய்கிற ஒரு ஆளை யார் டாக்டரை இந்த டவுனில் ஒரு இதய சத்திர சிகிச்சை செய்கிற ஒரு டாக்டர் என்ன செஞ்சாராம் பார்த்தாராம். வெயிட் ஃபார் த சர்வீஸ் மேனேஜருக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிற அந்த டாக்டர் அவர் ஹார்ட் சர்ஜனை யார் பார்த்தாராம், ஹீ பார்த்தார். யார் ஹீன்னா காணப்படுகிற டேனியல். இங்கே கவனிக்கணும் வைல் வந்திருக்கு. வைலுங்கிறது வந்து கவனிக்கணும் என்னென்னா வைலுங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். அந்த கன்ஜங்ஷனில் வரும்போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமாக இருந்தால் வைலோட வார அந்த க்ளோஸ் வைலோட வார சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும் கமா போட்டிருப்பாங்க. அங்கே வாரது என்னென்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருக்கும். மாறாக சில நேரம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாற்றியும் தரலாம். எப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டை முன்னுக்கு தந்துட்டு வைல போட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே காணப்படுகின்ற கமா தான். வைல கொண்டு முதலாவது ஆரம்பிக்கப்படும் வேண்டாம், அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துட்டு என்ன கமாவில் வந்து அங்கால பாஸ்ட் சிம்பிள் பாஸ்டில் வரும். ஆனால் இங்கே வசனம் சிம்பிள் பாஸ்டில் ஆரம்பித்து அதனுடைய வைல் வந்து கமா ஒரு இடத்தையும் காணப்படாமல் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். இதுதான் வைல் வந்தால் அதுக்குரிய காணப்படுகின்ற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கே நம்ம எப்படி எடுக்கப்படுற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இங்கே வைல் வந்துட்டு வைல் ஹீ ரிமூவ் வேல்ஸ் ஃப்ரம் த காஸ் இன்ஜின் கம்மா வந்துட்டு அங்கே வாரது வந்து என்ன சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்க வேண்டும். சிம்பிள் பாஸ்ட்னு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்க போதோ சப்ஜெக்டோட இங்கே காணப்படுற சப்ஜெக்ட் இதுக்கு அங்கே காணப்படுறது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இங்கே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் வரப்போகுது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்களை ஹீ சப்ஜெக்டோட ஓஸ் அல்லது வே வரப்போகுது. சப்ஜெக்ட் சிங்குலர் ஆகிக்கிறதுக்கு காரணமாக நம்ம ஓஸையும் அங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் வரப்போகுது. ரிமூவிங் While he was removing valves from a car's engine, he saw a famous heart surgeon in the town. இங்கெல்லாம் அப்படியோ வசனம் என்ன கண்டினியூ ஆகிட்டே போகுது. இவடத்தை நம்ம ஒன்று கவனிக்க வேண்டும் என்னென்னா இப்படியாப்பட்ட வசனம் வரக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்னா நம்ம நினைச்ச மாதிரியான டென்ஸுக்கு எடுத்துடக்கூடாது. நினைச்ச மாதிரியான டென்ஸுக்கு எடுப்போம் எப்போண்டா வினைச்சொல் எவடத்தை மாற்றுவோம்டா அந்த வசனத்துக்குரிய சரியான சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம மாற்றுவோம். இவடத்தை நீங்கள் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதை நீங்கள் வெயிட்டுன்னு சொல்லி இதை நீங்கள் ஒரு வினைச்சொல்லாக எடுத்து நீங்கள் டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஏதாவது ஒரு டென்ஸை போட்டுடுவீங்க.
ஆனால் இவிடத்தை அது அப்படி வரக்கூடாது. இவிடத்தை நீங்கள் லொஜிக்காக திங்க் பண்ணுங்கள். நம்ம டென்ஸில் காணப்படுகின்ற வினைச்சொல்லை எவிடத்தை மாற்றுவோம்னு தெரியுமா? சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்பையும் கொண்டும் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்பையும் கொண்டும் மாற்றுவோம். ஒரு லொஜிக்காக திங்க் பண்ணுங்கள். ஒரு வசனத்தில் சப்ஜெக்ட் எவிடத்தை ஸ்டார்ட் ஆகும்னா வசனம் ஆரம்பத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இங்கே அல்லது இங்கே. இந்த வசனம் இவிடத்தை ஸ்டார்ட் ஆகி வண்டியில் வயல் இவிடத்தை ஸ்டார்ட் ஆகி முடியுது வந்து இவிடத்தை தான் முடியுது. பிரதானமாக இந்த வசனத்தை ஆக்கிரமிக்கிற சப்ஜெக்ட் வந்து டேனியலுங்கிற ஹீ. இங்கே தான் நம்ம என்ன செய்வோம்? டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். இங்கே நம்ம ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன் இந்த டவுன் சொல்லி இங்கே வினைச்சொல் வரக்கில் இவிடத்தை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. டேனியல் தான் செய்கிறாருன்னு சொல்லி. ஏன்? டேனியல் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிக்கிருக்காரு, இங்கே பார்த்து விட்டார். 2 வினைச்சொல்லும் வந்து இந்த வசனத்தில் வினைச்சொல்லே வந்து டேனியலோட சம்மந்தப்பட்டது. அப்போ இங்கே சம்மந்தப்பட்டது யாருன்னா ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன் தான். இவர் வந்து இங்கே இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஹீங்கிறது சப்ஜெக்ட், ஸோங்கிறது ஒரு வேர்ப், இங்கே ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன்கிற வந்து ஒரு ஒப்ஜெக்ட். அவர் பார்த்தாரு, என்னத்தை பார்த்தாரு, அதில் யாரை பார்த்தாரு? ஒரு ஹார்ட் சர்ஜனுங்கிறத பற்றி. ஒரு ஹார்ட் சர்ஜன் தான் என்ன செய்கிறாராம்? இங்கே வெயிட் பண்ணி கொண்டு இருக்காராம். இங்கே ஹார்ட் சர்ஜன் தான் என்ன செய்கிறாருன்னா வெயிட் பண்ணிக்கிருக்காரு. நம்ம தமிழ் அர்த்தத்தை சும்மா இடத்துக்கு போனாலே வழங்கும். என்ன? ஒரு சர்வீஸ் மேனேஜருக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற ஹார்ட் சர்ஜனை தான் என்ன செய்தாராம்? டேனியல் பார்த்தாராம். அப்போ இங்கே மெயினான வசனத்தில் காணப்படுகின்ற ஒப்ஜெக்ட் வந்து ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன். இங்கே நீங்கள் என்ன செய்யலாதுன்னா டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சப்ஜெக்டுக்குரிய வினைச்சொல்லை நீங்கள் இவிடத்தை போட இயலாது. ஏன்? ஆல்ரெடி ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன் வந்து ஒரு ஒப்ஜெக்ட். அப்போ இவிடத்தை நம்ம மதிக்கணும் என்னென்னா இவிடத்தை ரிலேட்டிவ் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவிடத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிற டெக்னிக் என்னென்னா ரிடியூஸ்ட் ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி படிக்கணும். ஸோ ரிலேட்டிவ் க்ளோஸ் என்னென்னா ஒரு வசனம் எஜெக்டிவாக தொழிற்பட்ட நம்ம ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஐ சோ அ மேன். நான் ஒரு மனிதரை பார்த்தேன். அவர் என்ன செய்து கொண்டிருக்காரு? ஹீ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்காரா? நான் ஒரு மனிதனை பார்த்தேன், அவர் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தார். இங்கே காணப்படுகின்ற ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ்ஸை ஒரு எஜெக்டிவாக பயன்படுத்தலாம். பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தவரை நான் பார்த்தேன். அதுக்கு எப்படி தமிழ் அர்த்தம் எழுதுவோம்னா ஐ சோ அ மேன் ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். இங்கே நம்ம மேன் ஐடென்டிஃபை பண்ணோம். இவர் தான் என்ன ஒப்ஜெக்ட். இவர் தான் என்ன செய்ய போகிறாருன்னா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கார். இவரை தான் இந்த டிஸ்கிரைப் பண்ண போகுது. அப்போ ஒரு ஆளுக்குரிய ரிலேட்டிவ் ப்ரோனான் வந்து என்ன? ஹூ. அப்போ ஐ சோ அ மேன் ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஐ சோ அ மேன் ஹீ வெயிட்டட் ஃபார் த பஸ். பேருந்துக்காக காத்தவரை நான் என்ன செய்தேன்? கண்டேன்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் நம்ம எப்படி வசனம் அமைப்போம்டா ஐ சோ அ மேன் ஹூ யார் அவர் வெயிட்டட் ஃபார் த பஸ். பஸ்ஸுக்காக வந்து காத்தவரை நான் என்ன செய்தேன்? கண்டேன். இங்கே காணப்படுகிற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இங்கே இருக்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை நம்ம இல்லாமலும் என்ன செய்யலாம்டா வசனம் அமைக்கலாம். அப்படி அமைக்கும்போது ஒரு நியதி என்னென்னா இங்கே காணப்படுகின்ற வினைச்சொல்லை வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்முக்கு மாற்ற வேண்டும். அப்போ இங்கே அப்படித்தான் நடந்திருக்கு. என்னென்னா ஐ சோ அ மேன் வெயிட்டிங் ஃபார் த பஸ். இங்கே ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்காண்டா? இல்லை. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இல்லாமல் நம்ம ரிலேட்டிவ் க்ளோஸ் யூஸ் பண்ணலாம். அதை தான் என்ன சொல்லுங்க? ரிடியூஸ்டு ரிலேட்டிவ் க்ளோஸ். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இல்லாமல் நம்ம ரிலேட்டிவ் க்ளோஸ் யூஸ் பண்ணுவோம்னா ரிடியூஸ்டு ரிலேட்டிவ் க்ளோஸ். அப்போ இங்கே நம்ம இங்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த டவுன் இங்கே வரப்போகுது என்னென்னா ஹூங்கிற ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இடத்த கட்டாயம் வரணும். சர்வீஸ் மேனேஜருக்காக காத்தவர் அல்லது காத்து கொண்டு இருந்தவர்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும். இடத்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருந்திருந்தால் நம்ம ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னு சொல்லி மதிச்சிடலாம். ஆனால் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இல்லாதால அவங்க ஜென்ரல் இங்கிலீஷில் இப்படி தான் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. காத்து கொண்டிருந்தவரை என்று சொல்லும்போது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வர வேண்டும். ஆனால் வராத பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம்டா இங்கே இருக்கிற வேர்வை நம்ம என்ன செய்வோம்? ஐஎன்ஜி ஃபார்ம் மட்டும் எடுப்போம். I saw a famous heart surgeon in the town waiting for the service manager ன்னு சொல்லி இந்த வசனம் நிறைவு பெறும். டேனியல் அந்த சர்ஜன் தோட்னா நினைச்சாரு. தட் என்னென்று ஹீ அவர் பிளாங்க் டாக் பேசுகிற டு த யாருடன் இல்லாட்டி யாருக்கு? டு த டாக்டர். டேனியல் நினைச்சாரு பேசுகிற டாக்டர்கிட்டங்கிற அர்த்தம் இதில் தருது. இப்போ இந்த வசனத்தில் இந்த 5ஆவில் காணப்படுற இடைவெளியை நம்ம நிரப்புறதுக்கு நம்மளுக்கு ஹிண்ட்டாக ஒரு விடயத்தை எடுத்து தரது வந்து இங்கே காணப்படுகின்ற தோட்டுங்கிற சொல்தான். உங்களுக்கு தெரியும் தோட்டுன்னா என்ன? திங்க்ட பாஸ்ட் டென்ஸ் தான் தோட்.
தோட்டுன்னு சொல்கிறது வந்து சிந்தனையோடு சம்மந்தப்பட்டது. நினைக்கிறத நம்ம தோட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம எப்படி எடுப்போம்னா தோட்டு சிந்தனையோட தோட்டுங்கிறது நினைச்சாரு. தோட்டுன்னா நினைக்கிறங்கிற அர்த்தம் தரப்போது. நினைக்கிறேன்னு செல்லும்போது 100% வந்து ஷுவர் இல்லை. ஒரு விஷயம் வந்து 100% வந்து ஷுவர் இல்லை. அவரே சும்மா சாதாரணமாக கெஸ் பண்ணுறத நம்ம தோட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஷுவர் இல்லாத டைமில் நம்ம பொசிபிலிட்டிங்கிற அர்த்தத்துக்குள்ள எடுப்போம். அது சாத்தியத்தன்மை வாய்ந்த ப்ரொபாபிலிட்டி, இந்த மாதிரி பொசிபிலிட்டி, ப்ரொபாபிலிட்டி, பெர்மிஷன் கேட்குறது, ரிக்வெஸ்ட் கேட்குறது, அனுமதி வழங்குறது, இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு நம்ம பயன்படுத்துகிற வந்து தான் மொடல் வேர்ப்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். மொடல் வேர்ப்ஸை நம்ம பயன்படுத்துகிற இங்கே சம்மந்தப்பட்டது எதோடன்னா கட்டாயம் தோட்டுங்கிற சிந்தனையோட சம்மந்தப்பட்ட மொடல் வேர்ப் வந்து ஒன்றிருக்கு. என்னென்னா நம்ம மஸ்ட்டுன்னு சொல்லுவோம். மஸ்ட்டு வந்து 2 அர்த்தம் தரப்போதும். மஸ்ட்டுக்கு 2 அர்த்தம் இருக்கு. முதலாவது ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்யணும் போதும் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணோம். லோ, கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் த ரூல்ஸ் ஆஃப் ரோட் சைன்ஸ்ன்னு சொன்னால் நம்ம ரோட் சைனில் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் மதிக்கணும். இது கட்டாயமானது. அடுத்த மஸ்ட்டு வந்து சாத்தியத்தன்மை, ப்ரொபாபிலிட்டி அல்லது பொசிபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கேயும் அதே விடயம் இடம் பெறுது. தோட்டோட சம்மந்தப்பட்டது. தோட்டுன்னா உனக்கு தெரியும் சிந்தனை. தோட்டுன்னு சொல்லும்போது நினைக்கல அது 100% ஷுவராக இருக்குமோ அது மொடல் வேர்ப்ஸோடு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த இடவழிக்கு விடையெடு தரது வந்து என்ன காணப்படுகின்ற தோட்தான். தோட்டுக்கு சரியான விட என்ன மஸ்ட்டுங்கிறது. அப்போ மஸ்ட்டை போடுவோம். விட என்ன சரியான விட வந்து மஸ்ட் டோக். எந்த மொடல் வேர்ப் வந்தாலும் சரி, பாஸ்ட் ஃபார்மில் இருந்தாலும் சரி, என்ன ஃபார்மெட்டில் அந்த மொடல் வேர்ப் இருந்தாலும் அங்கே வாரது வந்து வி வந்தார். அதாவது அதே வேர்ப் ஃபார்மெட் தான் வரும். மஸ்ட் டோக்கிங், மஸ்ட் பிளேயிங், மஸ்ட் டோக்ட், வில் கேம்னு சொல்லி எந்த விதமான சேஞ்சஸும் இந்த வேர்பில் இடம்பெற்றக்கூடாது. இங்கே மொடல் வேர்ப் வந்தால் அப்போ தட் ஹீ மஸ்ட் டோக் டு த டாக்டர். டேனியல் நினைச்சாரு நான் என்ன டாக்டரோட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி. சம்வாட் லவுட் மவுத், கொஞ்சம் சத்தமாக யார் டேனியல் ஷவுட்டட் எக்ராஸ் த கராஜ். கொஞ்சம் சத்தமாக என்ன செஞ்சார்னா டேனியல் வந்து கத்தினார். எக்ராஸ் குறுக்கால த கராஜ்ன்னு சொல்லி. அப்போ இங்கே கராஜ் இருக்க போது இங்கே இடத்து டாக்டர் இருந்திருக்காருண்டா இப்படி குறுக்கால கதைக்கிறது அந்த சத்தம் போகிறதால இப்படி தான் நம்ம கதைக்கிறப்ப கரேஜெல்லாம் தாண்டி ரோட்டெல்லாம் தாண்டி அங்கே கேட்குற அளவுக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு கதைச்சார். எப்படி, ஹே டாக்டரே, இஸ் தட் யூ, நீங்கண்ணா, இஸ் தட் யூ blank ஓவர் ஹியர் ஃபார் அ மினிட்னு சொல்லி. கம் ஓவர் ஹியரும் கம் ஹியரும் ஒன்று தான். அதில் குழப்பங்கள் ஏற்படக்கூடாது. இப்போ இங்கே கவனிங்க, இங்கே விட தரப்போகிறது என்ன, இங்கே இருக்கிற கொஷின் மார்க்கும் ஃபுல் ஸ்டாப்பும் வந்து என்னென்னா ஒரு வசனம் நிறைய பெற்றுட்டுங்கிறதுக்காக வேண்டி தான். அப்போ இங்கோட விடத்தோட வசனம் முடியுது. அப்போ இவ்விடத்து தான் வசனம் ஸ்டார்ட் ஆகுது. எங்கேருந்து பிளாங்கில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே காணப்படுகிறது வினைச்சொல். உங்களுக்கு தெரியும் ஒரு வசனம் வந்து கட்டாயம் சப்ஜெக்டில் தான் ஸ்டார்ட் ஆக வேண்டும். அதிகமான நேரங்களில் ஒரு சில இடங்கள் இருக்கு, நம்ம என்ன சொல்லி பார்ப்போம். சப்ஜெக்டில் தான் ஒரு வசனம் ஸ்டார்ட் ஆக வேண்டும். அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்னா வினைச்சொல் வர வேண்டும். இங்கே வினைச்சொல் தான் வந்திருக்கு, இங்கே சப்ஜெக்ட் இல்லை. இப்படி இருக்கிற வசனத்தை நம்ம என்ன சொல்லுவோம்டா இம்பெரட்டிவ் வசனம்னு சொல்லுவோம். இப்படி இருக்கிற வசனத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்பெரட்டிவ் வசனம்னு சொல்லுவோம். அதாவது கமாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வசனம் வந்து என்ன இருக்குது, சப்ஜெக்ட் இருக்க மாட்டா, கமாண்ட் வேர்பை தான் கொண்டு பயன்படுத்துவோம். அதாவது ப்ரெசண்ட் வேர்பை கொண்டு தான் பயன்படுத்துவோம். அதனால் இங்கே காணப்படுகின்ற கம் அப்படியே அடுத்து வரப்போகுது. இங்கே காணப்படுகின்ற கம் அப்படியே வரப்போகுது. என்ன இப்படியெல்லாம் வருமானு சொல்லி நிறைய பேர் இப்போ யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இவிடத்த கம் தான் வரப்போகுது. கம்ல சி வந்து கேபிட்டலாக ஆகப்போகுது. இது வரைக்கும்னா இவிடத்த காணப்படுகின்ற இவிடத்த சப்ஜெக்ட் இல்லாத பட்சத்தில், சப்ஜெக்ட் இல்லாட்டி அது இம்பெரட்டிவ் வசனம். ஆனால் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் ஒழிச்சிக்கு இருக்கும். அதாவது யூ தான் ஒழிச்சிக்கு இருக்கும். யூ கம் ஓவர் ஹியர் மினிட்டுங்கிற மாதிரி நம்ம இங்கே படித்தோம் தானே. இங்கே வெயிட்டிங் பதிலாக பயன்படுத்தின இல்லை, ஆனால் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வெளியால் இல்லாட்டியும் ஆனால் உள்ளுக்கு அந்த மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். பிட் சர்ப்ரைஸ், கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். த ஃபேமஸ் சர்ஜன், அந்த பிரபலியமான சர்ஜன் வந்து வாக்ட் நடந்தார். ஓவர், இங்கே நம்ம ஓவர்னு என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல நடக்கிறத நம்ம சொல்லலாம். இங்கே கம் ஓவர்னு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஓவர் இல்லாட்டியும் அது சரியான்
walk over இல்லாட்டியும் சரியா walk to whereன்னு நம்ம சொல்லலாம். walked over to where அவர் எங்கே நடந்தார், டேனியல் வாஸ் ஒர்க்கிங். அப்போ அவர் சர்ப்ரைஸ், அப்போ அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டார், என்ன இப்படி ஒரு ஆள் சத்தம் போட்டு கூப்பிட்றாருன்னு சொல்லி. அப்போ அந்த ஃபேமஸ் டாக்டர் வந்து ஃபேமஸ் சர்ஜன் walked over to where, to whereன்னா எங்கே போகிறாரு, to எங்கே போகிறாரு, டேனியல் வாஸ் ஒர்க்கிங், அவர் டேனியல் ஒர்க் பண்ணுற இடத்த அவர் போகிறாரு. இன் எ லவுட் வாய்ஸ், கொஞ்சம் சத்தமான குரல் இல்லை, that அது எப்படியாப்பட்ட குரல், அது எப்படியாப்பட்டதுன்னா all could hear, எல்லாரும் அங்கே கெரேஜில் வேலை செய்கிற பொதுவாக எல்லாரும் என்ன செய்யலாம், கெரேஜுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன வந்து சத்தமாக இருந்துக்காம். டேனியல் blank so what fancy doctor, ஃபேன்சி டாக்டர்னால் ஜோக்கை கதைக்கிறாக்களும் பயன்படுத்தாது. ஃபேன்சி டாக்டர் லுக் அட் மீ. அப்போ இங்கே வசனம் முடியுது இவிடத்தை, இங்கே இருக்கிற டொட்டில் தான் இங்கே முடியுது, இவிடத்தை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இங்கே ஒரு விடயம் எழுதி தரப்படுறது என்னென்னா, இங்கே காணப்படுகின்ற கோட்டேஷன் மார்க் நம்ம என்னது பொதுவாக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஆள் சொல்லும்போது, அதாவது சில்லத்தை நம்ம அப்படியே கோப்பி பண்ணி செல்லும்போது நம்ம இங்கே கோட்டேஷன் மார்க்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே பொதுவாக யார் பேசுகிறாரு, டேனியல் தான். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இதுக்கு நம்ம டென்ஸ் எடுக்கணும்னா இதுக்கு இந்த வசனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வசனத்துலேருந்து வாசிச்சுக்கு போகல வேர்பில் ஒரு கவனத்தை செலுத்தி என்ன டென்ஸில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பிக் சர்ப்ரைஸ்ட், இங்கே விடத்தை சர்ப்ரைஸ்ட்னு சொல்கிறது வந்து வேர்பை எடுத்துடக்கூடாது, என்ற விடத்தை ஏழு ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ இதனால் நம்ம என்ன எடுக்கலாம், இது ஒரு நவுனாக வரும்னு சொல்லி எடுக்கலாம். இங்கே கம்மா போட்டு இதை இங்கே துவராக்கிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிறது நவுன். த ஃபேமஸ் சர்ஜன் வோக்டுன்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே சிம்பிள் பாஸ்ட், இங்கே இருக்கிற வோக்குங்கிறது வந்து இங்கே வோக்டு வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸில் இருக்கிறதால நம்ம இங்கேயும் வந்து சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இன்னொன்றும் நம்ம எடுக்கலாம் என்னடா, ஸோ மிஸ்டர் ஃபேன்சி டாக்டர் லுக் அட் மீ. ஸோ இங்கே ரிப்போர்ட்டட் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆஸ்க்குன்னு வரும்போதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த வசனம் ஸ்ட்ரக்சரை வச்சு மதிக்கலாம் என்னென்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. நீங்கள் ரெண்டு வகையிலையும் ரிப்போர்ட் ஸ்பீச் இதுக்குரிய விட எடுக்கலாம். ஒன்று மெயினாக காணப்படுகின்ற இங்கே இருக்கிற வசனத்தில் ஏதாவது ஒரு இடத்த வினைச்சொல்ல வச்சு இங்கே அந்த டென்ஸை நீங்கள் போடலாம். அல்லது இந்த வசனத்தில் அவர் பேசுகிற வசனத்தில் என்ன செய்திருக்காரு, ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் இங்கே சிம்பிள் ப்ரெசென்ட்னா அது மாறப்போகுது, என்ன மாறப்போகுது, சிம்பிள் பாஸ்டில் தான் மாறப்போகுது. டேனியல் ஆஸ்ட் ஐ டு பெர்ஃபார்ம். ஐந்து விடத்து செல்வது வந்து யார், டேனியல். ஏன்னா இங்கே கதைக்கிற எல்லாம் வந்து டேனியல் தான். சிமிலர் ஜாப்னா போல, சிமிலர்னா அதே மாதிரியான ஜாப் தான். ஜஸ்ட் லைக் யூ, நான் டாக்டர் கூப்பிட்றாரு, டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, உங்களை மாதிரி தானே நானும் அதே கெரேஜில் வேலை செய்கிறதுல உங்களை மாதிரி தானே நானும் வேலை செய்கிறேன். டேக் வேல்ஸ் அவுட், வேல்ஸை நான் வெட்டையால் எடுத்து போட்டு அண்ட் புட் இன் நியூ பார்ட்ஸ், வெளியில் பழைய வேல்வு எடுத்து போட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு புதிய பார்ட் உண்டு போடுறேன். அண்ட் வென் த ஜாப் டூ த கார் ரன் ஸ்மூத்லி. அப்போ இன்ஜினில் இருக்கிற வேல்வு எடுத்து நான் புதுசாக ஒன்று போட்டேன்னா அண்ட் கவனிங்க, அண்டு வசனம் ஸ்டார்ட் ஆகுது. வென் த ஜாப் டூ த காஸ் ரன் ஸ்மூத்லி. இங்கே நம்ம என்ன எடுக்க போகிறோம்டா, வசன ஸ்ட்ரக்சரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். வென் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், ஓகே. சின்ன ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அடுத்து சின்ன ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இங்கே வென் இருக்கி, அதே வென் இங்கே வந்துட்டு த ஜாப், அங்கே சப்ஜெக்ட், இங்கே சப்ஜெக்ட் காணப்படுது. டூ தான் இருக்கி, இங்கே ஒரு வேர்ப் தான் வருவன்னு, அதான் படத்தை பிரச்சினை. த சப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன, த கா, வேர்ப் வந்து ரன்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இன்னொன்று கவனிங்க, சப்ஜெக்ட் வந்து இப்போ இந்த டென்ஸ் வந்து இப்போ ரெண்டு வசனம் வென்னுங்கிற கன்ஜங்ஷனை கொண்டு வசனம் இணைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு வசனம் இங்கே கமா கொண்டு இங்கே ஒரு வசனம், இங்கே வென் த ஜாப்போட டூவில் இருக்க ஒரு வசனமும் த காஸ் ரன் ஸ்மூத்லின்னு சொல்லி இரண்டு வசனங்கள் காணப்படுது. ஒரு வசனத்தில் என்ன செய்யணும்னா அந்த வினைச்சொல்ற ஃபார்மெட்டை பார்க்கணும். ஆனால் அடுத்த வசனத்தில் அதே வினைச்சொல் நம்மளுக்கு தந்திருக்காங்க, என்ன டென்ஸில் இருக்குன்னு சொல்லி ரன்ஸுன்னு தந்திருக்காங்க. இங்கே சப்ஜெக்ட் த கா, சப்ஜெக்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டேங்குது. அப்போ அதே காரை நம்ம யூஸ் பண்ணுவோம். த கா, இங்கே வினைச்சொல்லத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் ஒன்று வந்துருக்கு, என்ன இங்கே த ஜாப் ஒன்று வரப்போகுது. இங்கே வென் வந்துட்டு, இங்கே வென்னுக்கு நம்ம இன்னொரு யூஸ் பண்ணலாம், என்னென்னா இஃப்ங்கிற கண்டிஷன். இஃப்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட், உங்களுக்கு தெரியும் இந்த வசனத்தில்
இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணி இஃப் யூஸ் பண்ணலாம், வென் யூஸ் பண்ணுற ஒரு இஃப் யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ வரைக்கும்னா வென்னுக்கு பதில் நம்ம இஃப் யூஸ் பண்ணுறது வந்து ஒன்று டைப் 0க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். டைப் 0க்கு நம்ம இஃப் கண்டிஷன் டைப் 0க்கும் அல்லது டைப் 1க்கும் நம்ம இவிடத்தை யூஸ் பண்ணுவோம். இவிடத்தை நம்ம டைப் 1க்கும் டைப் 0க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த கார் ரன்ஸ்ன்னு சொல்லி என்ன வந்திருக்கு, ப்ரெசென்ட்டில் வந்திருக்கு. அப்போ 0வில் வரும்போது இங்கேயும் ப்ரெசென்ட்டாக தான் இருக்க போகுது, இங்கே காணப்படுற ப்ரெசென்ட்டாக தான் இருக்க போகுது, அங்கே வரதும் ப்ரெசென்ட்டாகவும் இருக்க போகுது. 0ண்டா 1ண்டா ஒரு பக்கம் வந்து ப்ரெசென்ட்டாகவும் இருக்கும்போது அடுத்த பக்கம் வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ண வில் போட்டு யூஸ் பண்ணோம். அப்போ ரெண்டையும் நம்ம போட்டு பார்ப்போம். த ஜாப் டஸ்ன்னு வருமா, வென் த ஜாப் ரெண்டு வகையான பாசிபிலிட்டி இங்கே இருக்கு பாருங்கள். வென் த ஜாப்புங்கிறது ஒரு சிங்கியுலர், ஜாப்புங்கிறது ஒரு சிங்கியுலர். அப்போ வென் த ஜாப்புன்னு சொல்லும்போது இங்கே டூ தந்திருக்காங்க, அப்போ டஸ் போடலாம், இது ஒரு வகையானது. ரெண்டாவது வந்து வென் த ஜாப் வில் டூ போடலாம். ஆனால் இவிடத்தை வந்து என்னென்னா இதுவும் பாசிபிலிட்டியானது. ஆனால் விளங்கணும் இஃப் க்ளோஸுக்குள்ளே இது வென்னுக்கு பதில் நம்ம இஃப் தானே யூஸ் பண்ணுறோம். இஃபுக்குள்ளே இன்னொரு மாடல் வேர்ப் வர இயலாது. இஃபுக்குள்ளே இன்னொரு மாடல் வேர்ப் வர இயலாது. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். இஃபோட வர க்ளோஸில் இங்கே நம்ம மாடல் வேர்ப்பை யூஸ் பண்ண இயலாது. இஃப் ஐ கோ, இஃப் ஐ ப்ளே, இஃப் ஐ வில் கோ, இஃப் ஐ வில் ப்ளேன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணலாம். இது கிராமர் ரூல். அப்போ அதனால் இதை நம்ம எடுக்கவே இயலாது. இஃப் க்ளோஸோட எந்த விதமான மாடல் வேர்ப்ஸும் வர மாட்டான். எந்த விதமான மாடல் வேர்ப்ஸும் அந்த வசனத்துக்குள்ளே அந்த க்ளோஸுக்குள்ளே வர மாட்டாது. இஃப் வந்துட்டு அங்கே சப்ஜெக்ட் அங்கே என்ன செய்ய மாட்டான்னா மாடல் வேர்ப்ஸ் என்ன செய்ய மாட்டா, வர மாட்டான். ஆனால் இதைத்தான் நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை வரும் என்னென்னா, இங்கே சப்ஜெக்ட் வந்து த ஜாப், சப்ஜெக்ட் த ஜாப்புங்கிறது வந்து ஜொப்பால் ஒன்றுமே செய்ய இயலாது. அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் செய்ய இயலாது. இவிடத்தை நம்ம டஸ்ன்னு என்ன செய்யலாதுன்னா எடுக்க இயலாது. ஏன்னா இது இந்த சப்ஜெக்ட் வந்து எந்த விதமான ஒரு செயலையும் செய்ய இயலாது. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜான்னு எடுத்தோம்னா அவர் உயிர் உள்ள ஒரு ஆள், அவரால் ஏதாவது வேலை செய்ய இயலும். எனிமல் எடுத்தோம்னா அது ஒரு உயிர் இருக்கிறது, அது ஏதாவது ஒன்று செய்ய இயலும். சன் எடுத்தாலும் அதுவும் ஒரு விஷயத்தை செய்யுது. ஆனால் ஜொப்புங்கிறது வந்து நம்ம ஒரு ஆள் தான் நடத்த வேண்டும்ங்கும்போது அடுத்து நம்ம ஜொப்பை என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்டா, ஒரு ஒப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தவங்களுக்கு எடுத்துற விஷயம் வந்து என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும். அடுத்தது வந்து இது பெசிவ் வாய்ஸில் இடம் பெற்றிருக்கு. இது பெசிவ் வாய்ஸில் தான் நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்கு, இங்கே ஒப்ஜெக்டை கொண்டு ஆரம்பிக்கிறதால இதை சப்ஜெக்டெல்லாம் நம்மளால் எடுக்க இயலாது. அப்போ இந்த இரண்டு காரணிகளும் நம்மளுக்கு அழகாக சொல்லி தந்துட்டு அடுத்து வந்து என்ன, நம்ம இங்கே ரன்ஸுங்கிறது அப்போ டைப் 0ண்டா எப்படி வரும், ரெண்டு பக்கம் ப்ரெசென்ட் இல்லாமல் வரணும். அப்போ இங்கே ரன்ஸ் வந்துட்டு அப்போ இங்கேயும் இதான் வரணும், இங்கேயும் ப்ரெசென்ட் இல்லாமல் வரணும். ப்ரெசென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெசிவ் வாய்ஸில் 3 சொற்கள் டென்ஸ் எடுத்து தரும். ஒன்று ஏம் எடுத்து தரும், அல்லது இஸ் எடுத்து தரும், அல்லது ஆ எடுத்து தரும். ப்ளஸ் இது டூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, டன், டூ டிட் டன்னுங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள். 3ல் 1 சரியாக வரணும். ஏம் வருமாண்டு கட்ட வர மாட்டேன். ஏன் இங்கே ஐ காணப்படவில்லை. இஸ்ஸும் ஆவும் வருமாண்டா என்னத்துக்கு வரும், இஸ் என்னத்துக்கு வரும், இஸ் என்னத்துக்கு வரும், சிங்கியுலர்ண்டா வரும், ஆ ப்ளூரல்ண்டா வரும். அப்போ ஜொப்புங்கிறது சிங்கியுலராக ப்ளூரலான்னு பார்த்தோம்னா அது சிங்கியுலர், அதனால் ஆவும் வர மாட்டா. அப்போ சரியான விட என்ன, when the job is done, when the job is done the car runs smoothly. How is that you charge a lot when you and I are basically doing the same thing. அப்போ கேள்வி ஒன்று கேட்குறேன்டா, how எப்படி, is that you நீ மட்டும் இல்லாட்டி நீ, is that you நீ சார்ஜ், இது இവിടുത്തെ சார்ஜ்னு சொல்லும்போது என்ன, காசோட சம்மந்தப்பட்டது. a lot நீங்கள் மட்டும் எப்படி அதிகமாக எடுக்கீங்க. when if அதுதான் if யூஸ் பண்ணுது. you நீங்கள் யார் கேட்குற, டேனியல் டாக்டரை பார்த்து, and I are basically doing the same thing. நீங்களும் நானும் ஒரே மாதிரியான ஜாப் செய்யக்கல, ஒரே மாதிரி நம்ம பழச எடுத்து புதுசாக போடக்கல, ஏன் நீங்கள் மட்டும் கூட சார்ஜ் எடுக்கீங்கன்னு கேட்காரு. அப்போ இவிடத்தை இஸ் வந்திருக்கு சப்ஜெக்ட். இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இவிடத்தை ரெண்டு பாசிபிலிட்டியான ஆன்சர் நம்மளுக்கு இருக்குது. இவிடத்தை ரெண்டு பாசிபிலிட்டியான ஆன்சர் இருக்குது.
இப்போ இந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம விடை எடுக்கும்போது தேவையில்லாத சொற்கள் நம்ம வெட்டி போட்டுருவோம். எவ்வளோத்தை தேவையில்லைன்னா லோட்டை நம்ம வெட்டுவோம். தேவை ஹவு இஸ் தட் யூ சார்ஜ் அலோட் இஸ் தட் நம்ம தட் டைம் நம்ம எடுத்தோம் ஹவு இஸ் யூ சார்ஜ் அலோட். இப்போ பாருங்கள் வசனத்தை நம்மளுக்கு தெரியும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இதுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம்டா இஸ் தட்னு சொல்லி இது ஹவு இஸ் இட்னு சொல்லி இந்த இஸ் வந்து இதுக்குரியது, இந்த இஸ் வந்து இட்டுக்குரியது. ஆனால் இங்கே என்ன தட்டை போட்டு ரிலேட்டிவ் க்ளோஸ் யூஸ் பண்ணி இவிடத்தை சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது, இவிடத்தை ஒரு வேர்ப் வர வேண்டும், இவிடத்தை ஒரு வேர்ப் வர வேண்டும். லேசி நம்ம நேரத்துடைய பார்த்துட்டோம் என்னடா இதுக்கு சரியான விட வந்து சார்ஜிங் சார்ஜிங்கிறது தான். இவிடத்தை ஏன் நம்ம இவிடத்தை எடுப்போம்டா இங்கே ஐஆர் டூயிங் சொல்லி இங்கே ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறாங்க. அப்போ அதனால் நம்ம இதையும் என்ன செய்ய போகிறோம் ப்ரெசென்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ண போகிறோம். யூக்கு பக்கத்தில் சார்ஜிங் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணி இல்லாது, அதனால் நம்ம ஆவை யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ஐடியா வந்து வென் யூஸ் பண்ணி தரத்தால், வென்னை போட்டு ப்ரெசென்ட்டில் தரத்தால், இல்லாட்டி உண்மை சம்பவங்களை செல்லத்துக்காக வேண்டி நம்ம சார்ஜை மட்டும் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். when you charge a lot, when you and I are basically doing the same thing. இங்கே ஒரு வசனம் இங்கே வேறையாகப்படுது, இங்கே வேறையாகப்படுது வசனம். இதையும் நம்ம இடையே ரெண்டு விடையும் எடுக்கிறதுக்கு ரெண்டு வெவ்வேறு காரணங்கள் எடுக்கணும். டு திஸ் இதுக்கு the doctor அந்த டாக்டர் வந்து shake the person shook ஆட்டினார் his head and replied in a soft voice. இவ்வளவு ஹாஷாக அந்த கேரேஜ் மேன் கதைகளை ஒரு சாஃப்டாக யூஸ் பண்ணுறேன். ட்ரை do your work with the engine running. என்ஜின் இருக்கிற வேல்வை என்ஜினை காரை ஓஃப் பண்ணி போட்டு என்ன செய்கிற கலத்தி போட்டுறேன். அப்போ மனிதனுக்கு இதே சத்துரை சிகிச்சை செய்யலை அவரை உசிரை ஆஃப் பண்ணி போட்டு நம்ம செஞ்சு போட்டு உசிரை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் இது ரெண்டு இன்ஜினை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் வருங்கிறது உங்களுக்கு தெரியுது. அந்த டாக்டர் வந்து அழகான ஒரு பதிலை கொடுக்காரு. உங்களுக்கு தெரியும் வசனம் விடத்தான் ஸ்டார்ட் ஆகுது, ட்ரை வந்திருக்கு இவிடத்தான். அப்போ வசனம் விடத்தை ஸ்டார்ட் ஆகுது, ட்ரை வந்திருக்குன்னு என்ன அர்த்தம், இது இம்பரேட்டிவ், இது கட்டளைகிறது. அப்போ யூ ட்ரைன்னு சொல்லிருக்கு. அப்போ ட்ரைங்கிறது ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணிருக்கு. ட்ரையை யூஸ் பண்ண ரெண்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக வரும். ட்ரையோட ஒன்று ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும், அல்லது ட்ரை ப்ளஸ் 2 ப்ளஸ் வேர்ப் 1 வரணும். ரெண்டில் ஏதாவது ஒன்றை போட்டிங்கன்னா முதலாவது எப்படி வரணும், ட்ரை வந்துட்டுன்னா அங்கே ஐஎன்ஜி ஃபார்மில் வினைச்சொல் ஒன்று வரணும், அல்லது ட்ரை வந்தால் 2 வந்து அங்கே வினைச்சொல் வரணும். அப்போ ட்ரையோட விட வந்து டூயிங் வரணும், டூட வந்து டூயிங் அல்லது டூங்கிற ஆன்சர் வழின்னு தான் சரி. அப்போ இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்னா கொஷின் 2 நம்ம அணுக வேணும். நீங்களும் என்ன செய்யணும்னா இதே மாதிரி திங்க் பண்ணி அடுத்தடுத்த ரெண்டாவது கொஷினை மற்ற இயரில் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ்.